வணக்கம் and welcome to V for You. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 ஓட 90வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு எபிசோட பத்தி சொல்லணும்னா, இனி நீ வயசுக்கு வந்தா என்ன வரலைனா என்ன, இந்த ஒரு வாரத்திலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு எபிசோட பத்தின என்னோட கருத்து என்ன அப்படிங்கறது. அது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே நேத்துக்கு சாண்ட்ராவை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமாவும் இந்த பீடை வந்து தள்ளி விட்டது கரெக்ட் தான் சொல்லி நியாயப்படுத்திக்கிட்டு இருக்குது. நேத்திக்கு நீங்க எல்லாம் பண்ணீங்கல்ல அப்படின்னு சபரி வந்து கேட்கிறாரு. ஏன் நேத்திக்கு நீ என்னை போட்டு அமுக்கலை அப்படின்னு கேட்டா, நேத்திக்கு எல்லாரும் சேர்ந்தது சரின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு இருக்குது. திவ்யா விட்டு வெளுத்து விட்டாங்க. ஏய் வாய மூடு, நீலாம் அவங்க எல்லாம் பண்ணா நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்டா பாத்துக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. என்ன பேச அப்படி வைக்கிற, நங்குன்னு குத்திப்படுவேன் அப்படின்னு சொன்னா, ஏ சும்மா போடி, வந்துட்டா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நடுவுல வர வேண்டியது அப்படின்னு சொல்ல திவ்யா கழுவி ஊத்துறாங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை புள்ளையா சீ அப்படின்னு சொன்னா, ஆமா நான் பொம்பளை புள்ளதான், நீ எந்த புள்ள அப்படின்னு கேக்குது. இன்னுமே இந்த பீடைக்கு அந்த திமிரு அடங்கல பாருங்களேன். சும்மா வாயால பொம்பளை புள்ளதான்னு சொன்னாலாம் பத்தாது, பொம்பளை புள்ளன்னு இல்ல மனுஷங்க லிஸ்ட்லயே இதெல்லாம் வருமானே தெரியல. உள்ள போய் சபரி அழுதுட்டு இருக்காப்ல. டேய் என்னடா இதெல்லாம் கேமு தானடா அப்படின்னு. அப்பயுமே வெளியில இருந்துட்டு என்ன பண்ணோம், நம்ம என்னடா பண்ணிட்டோம் பெருசா, நேத்துக்கு எத்தனை பேர் வந்து பண்ணாங்க அப்படின்னு இருக்குது. உள்ள வினோத்தம் போட்டு திட்டுறாப்ல. டேய் அவங்க பொம்பளைக்கு பொம்பளை ஏதோ பண்றாங்க, இவன் வீட்டுக்கு போய் தள்ளுறானடா தப்புடா அப்படிங்கிறாரு. நடுராத்திரில இந்த 3 பேர் வெளியே வந்து சுபிக்ஷா, அரோரா, திவ்யா 3 பேர் இறங்காதீங்கடி, இதுக்கப்புறம் இது கேம் கிடையாது, இது ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. சுபிக்ஷா வந்துட்டு அப்ப நான் எங்களையும் பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னா நாங்க என்ன பண்றதுன்னு திவ்யா மாஸ்க் காட்டி விட்டாங்க. எங்க தள்ள சொல்லு பார்க்கலாம், என்னைய தள்ள சொல்லு பார்க்கலாம்னு காரை தட்டுறாங்க. அப்போ வந்துட்டு கமருதன் கேட்கிறாரு. டே மச்சான் என்னடா இதெல்லாம், நீங்களும் நேத்து பண்ணீங்களா அப்படின்னு சொல்ல சபரி கேட்கிறாப்ல. நீ எல்லாம் பேசாத அப்படின்னு. விக்ரம் வந்துட்டு என்னடா மயிர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா ஒன்ன வந்துட்டாப்ல. டே மச்சான் நீ பேசுறது தப்புடா, நீ ரொம்ப தப்பா பேசுறடா, நீ தப்பா பேசுறடா சொல்ல விக்ரம் கடுப்புல வராப்ல. ஆமாடா தப்பா பேசுறடா, என்னடான்ட்டு வர்றாப்ல. அவ்வளவு பேச்சு பேசினாப்ல காருக்குள்ள வச்சு. ஆனா இதுதான் அவருக்கு தப்பா தெரியுதாமா. இதுல வேற சபரி கிட்ட வந்து, மச்சான் உனக்கு பண்ணது வந்து தப்பு தான்டா ஒத்துக்கிறேன், ஆனா அவன் வந்து டே நீ எல்லாம் பேசவே கூடாது, உனக்கு எல்லாம் தகுதியே கிடையாது அப்படிங்கிறாப்ல. சபரி நல்லா கேட்கிறாப்ல. நேத்திக்கு நீ அமுக்குனியா இல்லையா, இப்ப எதுக்குடா நீ பண்ண அப்படின்னு கேட்டா அது தப்பு தான்டா அப்படிங்கிறாரு. எப்போ, இப்ப சாண்ட்ராவுக்கு பண்ணது இல்ல, நேத்திக்கு சபரிக்கு பண்ணது தப்புதான்னு சொல்றாரு. ஆனா விக்ரமுக்கு தகுதி இல்ல பேசுறதுக்கு அப்படிங்கிறாப்ல. அவர் விக்ரம் கடுப்பாயிட்டாப்ல. எனக்கு தகுதியே இல்லைன்னா இருக்கட்டும்டா, எனக்கு கேமே வேணாம்டா, வரியாடான்னு கேட்கிறாப்ல. அப்பயுமே இங்க உட்காந்துக்கிட்டு இந்த பீட நடான்னா அன்னைக்கு இதே மாதிரி தான் ஒண்ணு நடந்துச்சு, இந்த வீடே அமைதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல திவ்யா கடுப்பாயிட்டாங்க. ஏய் நீ எல்லாம் பேசவே கூடாது, வாய மூடு அப்படின்னு சொன்னா அப்பயும் பேசிக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. ஏச்சி உன் மூஞ்செல்லாம் பார்த்தாலே வாமிட்டு வருது, அருவருப்பா இருக்கு, எப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கா பாரு, தூணு துப்புறாங்க. ஏன்னா அது உக்காந்துக்கிட்டு இருந்த போஸ் அப்படி. அப்புறமா பிக் பாஸ் வந்து நீங்க 3 பேர் எங்க வேணா போய்க்கங்க அப்படின்ட்டாப்ல. 3 பேரும் வந்துட்டாங்க. விக்ரம்லாம் வந்து எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லல, வா உனக்கும் தகுதி இல்ல, வா 2 பேரும் வெளியே போலான்னு கதவை திறந்து வான்னு கூப்பிடாப்ல. வினோத் வந்து திட்டுறாப்ல. டேய் நீ எல்லாம் கேவலமானவன்டா, நீ பண்றாடா, உன்னை பாரு சத்தியமா எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறா பாரு அப்படிங்கிறாரு. சபரி வந்து சொல்றாப்ல. டேய் கேமுக்காக இப்ப சாண்ட்ராவை தள்ளி விட்ட பாரு, இன்னும் 10 நிமிஷத்துல உன்னை தள்ளி விடுவாடா அப்படிங்கிறாரு. இங்க விக்ரமன் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டல, எனக்கு ஒரு மயிரும் தேவையில்ல, எதுவுமே வாடா போலாங்கிறாரு. அவருக்கு சொல்றாப்ல. இந்த கேம் மட்டும் முடிச்சுட்டு வரேன், நம்ம 2 சிங்கிள்ஸ் வச்சுக்கலாம்டா, நீ நான் பாத்துக்கலாம்டா, என்னைய சொல்லிட்டான்ல வரேன்டா அப்படிங்கிறாரு. மறுபடியுமே விக்ரமே ஆமாண்டா அப்படிதான்டா சொல்லணும், திரும்ப அந்த கெட்ட வார்த்தைய 9 தடவை சொல்லுவாங்கிறாரு. அதுக்கப்புறமும் கமருது, நான் ஒத்துக்கிறேன்டா தப்புதான்டா, ஆனா சபரியோட காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன்டா, ஆனா அவன் இருக்கானே, டேய் கேம் முடிச்சிட்டு நான் சிங்கிள்ஸ் வரேன்டா, நீ ஆம்பளை இருந்தா இருடா, எங்க அம்மா பத்திய தப்பா பேசுற, நீ செத்தரா அப்படிங்கிறாப்ல. விக்ரமும் எப்பாடே எனக்கு பாக்ஸிங்கும் தெரியாது, ஒரு மயிரும் தெரியாது, வா வந்து அடிச்சு போடு, நான் வர்றேன் அப்படிங்கிறாப்ல. உள்ள திவ்யா திட்டி தீக்குறாங்க. நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னா இல்லடா, நீ அவ கூட சேராத வரைக்கும் நல்லா இருந்த, எப்ப திரும்பவும் சேர்ந்தியோ அன்னைக்கு உனக்கு 7:30 மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பின்னாடி இருந்துகிட்டு அந்த பார்வதியோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. எப்பா வந்துட்டாங்க ஊர் நாட்டாம ஜட்ஜம்மா அப்படிங்கவன். திவ்யா ஆமாடி ஃப்ராடு அப்படின்ட்டாங்க. திவ்யா சொல்ற மாதிரி இவர் பார்வதி கூட சேராம இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்தாப்ல, எப்ப சேர்ந்தாரோ அன்னைக்கே புடிச்சது 7:30. தன்னோட கேமுக்காக இவரை தூண்டி விட்டு எல்லாத்தையும் பண்ணிருச்சு. எல்லாம் கமருதனோட ஃப்ரெண்டுனால வந்தது. வந்து பார்வதியை கூட நம்பிடலாம், ஆனா அரோராவை நம்ப முடியாது. அவன் உனக்கு நல்லதே சொன்னாலும் அதை எடுத்துக்காதன்னு சொன்னார்ல, அவன் உனக்கு நல்லதே சொன்னாலும் அதை எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா. அப்படி ஒரு ஃப்ரெண்டு தாங்க எல்லாருக்கும் வேணும்.
உண்மையிலேயே இந்த சீசனோட கேம் சேஞ்சர்னா போத்தன் தான். அவங்க அக்கா கூட வந்து நல்ல விதமா சொல்லிட்டு போனாங்க. விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்னாரு தெரியுமா, இவர் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு. என்னைய கேட்டா இவர் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு யாருக்குமே இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா தப்பே பண்ணாலும் நான் கூட தான் நிப்பேன் அப்படின்னு சொல்றவன் நம்மள அழிச்சிருவான். நம்ம பண்ற தப்ப கண்டிக்கிற ஃப்ரெண்டு தான் நமக்கு நல்லது. அதுக்கப்புறம் எல்லாருமே போன பிறகு என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்க, இவ்வளத்தையும் பண்ணிட்டு ரெண்டும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. இந்த பீடனடானா அப்பயும் காலத்துக்கு திவ்யா சுபிக்ஷா தலைமையில தூக்கி வச்சிட்டு இருக்குது. எப்பா கால் வைக்க இங்கதான்ப்பா வசதியா இருக்கு அப்படின்னு. கால வைக்கிறது இங்கதான் வசதியா இருக்கு. இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, பார்வதி அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் சொல்லுவேன். எல்லாமே சைல்ட்ஹுட் தான். அங்க எப்படி இருக்கோமோ அதே தான் கடைசி வரைக்கும் சொன்னாங்கல்ல, அதுதான் இது. திவ்யா வெளுத்து விட்டாங்க. காலை எடு முதல்ல, முடி மேல படுது வச்சுனா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா, அப்படிதான் வைப்பேன் என்ன செய்வ அப்படின்னு கேக்குது. ஏன் முடி மேல வைக்காத வேற எங்க வேணா வை அப்படின்னு சொன்னா, அப்படிதான் வைப்பேன் வேற எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்க, மேல பட்டுச்சுன்னா கால் இருக்கிறது அப்படியா அப்படிதான் வைப்பேன். என்ன பண்ணு தூக்கி உன் மண்டை மேல வை அப்படின்னு சொன்னா சிரிக்குது. இன்னும் கொஞ்சம் நான் பேசினா எல்லா வார்த்தையும் வந்துரும்ல அப்படின்னு சிரிக்குதுங்க. நல்லா அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி அவங்களை ட்ரிகர் படுத்தி அவங்களோட வாழ்க்கையவே அழிக்கிறது, இதெல்லாம் ஒரு பொழப்பு. இது என்ன ஜென்மம்னு தெரியல. கொஞ்சம் பேசினா எல்லா வார்த்தையும் வந்துரும். உள்ள சபரியை வந்துட்டு அந்த ஆளு இருந்திருக்கா இப்ப அப்படின்னு பிரச்சனை சொல்றாப்ல. இருக்கிற வரைக்கும் அண்ணா அண்ணான்னு சொன்னாலடா அப்படின்னு வினோத்துமே சொல்றாப்ல. டேய் அந்த ஆளு இவன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாப்ல தெரியுமா, அந்த முகத்துக்காச்சு பார்த்து கொஞ்சமாவது நாவடிக்கிறக்க வேணாமாடா. இவ ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காடா பக்கத்துல உட்காந்துட்டுன்னு கத்துறாப்ல. விக்ரம் சொல்றாப்ல லைஃப தொலைச்சிட்டாங்கடா அப்படின்னு. சபரி சொல்லிட்டாப்ல, டேய் இதெல்லாம் யோசிக்காம தான் பண்ணியிருப்பாங்க நீ நினைச்சிட்டு இருக்கியாடா, அவெல்லாம் இதுக்கெல்லாம் 5 ஆளாடாவ அப்படிங்கிறாரு. இங்க எல்லாம் யோசிக்காம பண்ணுவாங்கன்னு நினைக்கிற கரெக்டான வார்த்தை. பார்வதி எல்லாம் அதுக்கெல்லாம் 5 ஆளே கிடையாது, எவ்வளவோ பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம். அப்ப எல்லாம் விஜய் சேதுபதி எதுவும் கேட்கவா செஞ்சாரு? சூப்பர் பார்வதி, நீங்க தான் இந்த வாரத்தை கொண்டு போனீங்கன்னு பாராட்ட தானே செஞ்சாரு. அதனாலதான் இவ்வளவு அடுத்தடுத்து மேல பண்ணிட்டே இருக்காங்க. அவளா இதுக்கெல்லாம் 5 விளையாடாவ. நெக்ஸ்ட் வெளியே பார்த்தா இந்த பீடை அடுத்ததா திவ்யாவுக்கு டார்கெட் வச்சிருச்சு. அப்பத சொன்ன வார்த்தைய திரும்ப மறுபடியும் இப்ப எடுத்துட்டு வருது. பொம்பளை பிள்ளை எப்படி உட்கார்ந்து இருக்குதுன்னு பாத்தியான்னு சொன்ன ஆளு இவங்க தான். ஏன் வேணா கிளாஸ் எடுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல திவ்யா சொல்லிட்டாங்க, போய் உங்க அம்மாட்ட கேளு, எதுக்கு என்கிட்ட கேட்கற அப்படின்னு சொன்னா, பாத்தியா எப்படி ஃபேமிலி இழுத்து பேசுறாங்க பாத்தியா அப்படிங்குது. ஆமா போய் உங்க அம்மாட்ட கேளு, அவங்க எடுப்பாங்க கிளாஸ். அதான் வந்து வீட்டுக்குள்ள வந்து 24 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாங்கல்ல, அப்பவே திருந்தாத நீ நான் எடுத்தா திருந்த போறேன் அப்படின்றாங்க. நான் அந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றேன். என்ன கிளாஸ்? பார்வதியோட அம்மா எப்ப வந்து கிளாஸ் எடுத்தாங்க நான் பார்க்கவே இல்லையேங்க. நீங்க யாராவது பாத்தீங்களா என்ன? அவங்க ஃபுல்லா நீ பண்றதெல்லாமே சரி, நீ ஒரு தைரியமான பொண்ணு, நீ படிச்ச புள்ள, நீ பண்றதெல்லாம் கரெக்ட், இப்படிதான் இருக்கணும், ஏமுன்னா அப்படிதான் இருக்கும், இந்த வயசுல இதெல்லாம் சகஜம் தான், இப்படி ஃபுல்லா சப்போர்ட் தானங்க பண்ணாங்க. சொல்ல போனா கூட சேர்ந்து மத்த கண்டஸ்டன்ட பத்தி எல்லாம் தப்பா புரணி பேசிட்டு தான் போனாங்க. அவங்க பொண்ணை பத்தி ஒரு தப்ப சொல்லி கூட கண்டிக்கவே இல்ல. நெக்ஸ்ட் சாண்ட்ராவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து திருப்பி கூட்டிட்டு வந்தாங்களா, அவங்களை கைத்தாங்களா கூட்டிட்டு போகும்போது சபரியை பார்த்து நீ இறங்கிட்டியா, நீ ஏன்டா இறங்குன, நீ இருந்தா வின் பண்ணி இருக்கலாமடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவரு அதெல்லாம் விடு சான்றா, என் அக்காவோ தங்கச்சி அப்படி இருந்தா நான் விட்டுருவேனா, அதெல்லாம் கிடக்குது நீ விடு வா அப்படின்னு கூப்பிடறாப்ல. உண்மையிலேயே அதாங்க மனசுங்கிறது சபரிக்கு. அந்த ஆள் உண்மையிலேயே ரொம்ப இறக்க மனசோட இருக்காப்ல. உண்மையிலேயே அவருக்கு அவ்வளவு இறக்க மனசோட இருக்கு. அந்த ஒரே ஒரு டாஸ்க் தான், அதுலயும் இந்த பீடை மட்டும் இல்லைன்னு வைங்களேன், அதுவுமே நடந்திருக்காது. இது நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டு சபரியோட வாழ்க்கையில ஒரு பிளாக் மார்க் உண்டாக்கி விட்டுருச்சு. உண்மையிலேயே சபரி காருக்குள்ளே இருந்திருந்தா அவர் தான் டிக்கெட் ஃபினாலேயோட வின்னர் ஆயிருப்பாப்ல. ஆனா அதை பத்தி அவர் யோசிக்கவே இல்ல. என் அக்காவோ தங்கச்சி அப்படின்னு தான் விட்டுருவா சேந்திரன். என்ன சேந்திரன் நெக்ஸ்ட் அங்க வெளியே பார்த்தா இப்பயுமே அந்த பார்வதி அது பண்ணதை நியாயப்படுத்தி தான் பேசிட்டு இருக்குது. இந்த கேம்ல வேற எப்படி தாண்டா அவங்களை வெளியே அனுப்புறது, இது தப்புன்னா நான் இந்த வாரமே கூட வெளியே போறேன், ஆனா அதுக்காக அவங்க நம்மளை பத்தி பேசுனதெல்லாம் மட்டும் சரியா, நாம என்னைக்காவது அவங்கள பத்தி இப்படி வந்து தரம் தாழ்ந்து நம்ம பேசிருக்கோமா அப்படிங்குது. அதுக்கு இவரும் இல்ல கிடையவே கிடையாது அப்படிங்கிறாரு. இத பாத்துக்கிட்டு விஜய் சேதுபதி சிரிக்கிறாப்ல, பதிவு பண்றாங்களாம் அப்படின்னு. ஏன்னா நேத்துக்கு இவங்க பேசுனதெல்லாம் தரந்தாழ்ந்து இல்லாம வேற என்னது அது? இல்ல அவங்க அப்படி என்ன தரந்தாழ்ந்து பேசிட்டாங்க? நாய் குலைச்சப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்களோ அதைத்தானே சொன்னாங்க. அதை சொன்னது மட்டும் தப்புன்னா அதை செஞ்சது தப்பு இல்லையா? ஊரே சேர்ந்து பாத்துருச்சு, அதுக்கப்புறம் அவங்க சொல்றதுல மட்டும் என்ன இருக்கு? பதிவு பண்றாங்களா? நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்திலேயே கமருதன் வந்து தூங்கி விழுக ஆரம்பிச்சிட்டாப்ல. உடனே பிக் பாஸ் வந்து நீங்க அவுட்னு சொல்லி அனுப்பிவிட்டாப்ல. சரின்னு உள்ள போய் பசிக்குதுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வரும்போது பெட்ரூமை பார்த்து திரும்பி பார்த்தாருங்க. அவ்வளவுதான், சாண்ட்ரா ஐயோமான்னு கத்த ஆரம்பிச்சாங்க. ஏன் அவன் காப்பாத்துங்க சபரின்னு கத்துறாங்க. இவருக்கு ஒன்னும் புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. சபரி ஓடி வந்து நான் தான் ஒண்ணும் இல்ல நாங்களாம் இருக்கோம் அப்படிங்கிறாரு. எனக்கு அதை பார்த்தா ஏதோ பேய் படத்துல பாக்குற மாதிரி இருக்குதுங்க. உண்மையிலேயே ஒரு படத்துல ஒரு சீனை பார்த்தா இப்படி இருக்கும், அப்படிதான்டா இருந்தது சீரியஸா. ஒருவேளை நீங்க எல்லாம் வந்து இல்ல சாண்ட்ரா வந்து ஒரு டிராமடைஸ் ஆயிட்டாங்க அதனால அப்படி பண்றாங்கன்னு நீங்க சொல்லலாம்.
ஆனா எனக்கு எப்பயுமே சாண்ட்ரா பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சீரியல்ல மூவில வர்ற மாதிரியே தான் பண்றாங்க. அது ரியலாவே ஃபீல் ஆக மாட்டேங்குது. எனக்கு அதை பார்க்கும்போது ஏமா கொஞ்ச நேரம் இருமா, உங்க அண்ணன் இருக்காரு, இல்ல அவங்களுக்கு ரெட் கார்டு வேணாலும் கொடுத்துருவோமா, நீ கொஞ்சம் கம்முன்னு இருமான்னு தான் சொல்ல தோணுச்சு. அந்த அளவுக்குலாம் தேவையே இல்லைன்னு தாங்க தோணுச்சு. வினோத்துமே வந்து சொல்றாரு, ஏங்க அவன் அங்கதானங்க நிக்கிறான் அப்படிங்கிறாரு. அமிர்தன் பண்ணது தப்பு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அதுக்காக சும்மா கிச்சன்ல நிக்கிறவனை பார்த்துட்டு இப்படி எல்லாம் அலறது, இவனுக்கு எப்படியாவது ரெட் கார்டை கொடுக்க வச்சிடணும், எனக்கு இவனால பயமா இருக்குது பாருங்க அப்படின்னு காட்டுற மாதிரி தான் இருக்கு. அப்புறமா இங்க பார்வதி மட்டும் தனியா மாட்டிக்கிச்சா, திவ்யா வச்சு செய்யறாங்க. எல்லாரையுமே நல்லா பேசி பேசி நல்லா ட்ரிகர் பண்ணிட்டே இருந்த. என்னைய பண்ற, சாண்ட்ராவை பண்ற, சுபிக்ஷாவை பண்ற, விக்ரம பண்ற, எவ்வளவு நேரம் தான் பொறுத்துப்பாங்க. அவளும் ஏதோ பேசிட்டா. அதுக்கப்புறமும் நீ திரும்ப திரும்ப பேசி பேசி பக்கத்துல உட்காந்துட்டு ஒருத்தனை ஏத்தி விட்ட பத்தியா, அதெல்லாம் தப்பு பாரு. இப்படி ஒரு கேம் ஆடி நீ என்ன பண்ண போற அப்படின்றாங்க. சுபிக்ஷா வந்துட்டு இதெல்லாம் மனசாட்சியே இல்லாத கல்லஞ்சக்காரி அப்படிங்குது. அதுதான் உண்மை. பார்வதி எல்லாம் தன்னோட சுயநலத்துக்காக அடுத்தவங்களை என்ன வேணா செய்யற ஆளு. தான் பக்கம் நியாயமே இல்லைனாலும் அநியாயமாவானாலும் சரி, இல்ல பொய்யே சொல்லினாலும் அழிக்கிற ஆளு. ரொம்ப டேஞ்சர். மனசாட்சி இல்ல கல் நெஞ்சுக்காரங்க. அதுக்கப்புறமே விடல. திவ்யா, சுபிக்ஷா, அராரா 3 பேரும் சேர்ந்து பார்வதியை நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அது நெக்ஸ்ட் காலையில விடுஞ்சதுமே திவ்யா வந்து முடியலன்னு சொல்லி அவங்க அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க. உடனே பார்வதி மறுபடியும் அதை எடுத்துட்டு வருது. நேத்திக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து பண்ணீங்க இல்ல அப்படின்னு சுபிக்ஷா கேட்டுருச்சு. நேத்திக்கு நாங்கெல்லாம் பண்ணது வந்து தப்பா சரியானு எங்களுக்கு தெரியல, ஆனா இது பார்க்கும்போது அப்பட்டமா தெரியுது தப்புங்கிறது. நீங்களும் ஒரு கேர்ளா இருந்துகிட்டு அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு இந்த கேளுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு வராது அப்படிங்கிறாங்க. அப்பட்டமா தப்புன்னு சொல்லி நீங்களும் ஒரு கேர்ளா இருந்துட்டு, அதாவது அவங்களுக்கு வரும்போது மட்டும்தான் இந்த கேர்ளு இதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அதுவே அடுத்தவங்க விஷயம்னா அதெல்லாம் கொண்டுட்டு வந்துடக்கூடாது. நான் அதான் சொல்றேன்ல, பார்வதி ஒரு பயங்கரமான ஹிப்போக்ரிட்டிக்கு. ஏன் வெளியே பெரிய பெண்ணுரிமை போராளி மாதிரி காமிச்சுக்கிறாங்கல்ல. நேற்றுக்கு கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணை ஒருத்தன் அவ்வளவு அபியூசிவான வேர்ட்ஸ் வச்சு பேசிட்டு இருக்கான்ல, அதை தடுக்க வேண்டியதானே. ஆனா கூட சேர்ந்துல பண்ணாங்க. அப்ப இவங்களுக்கு வேணும்னா ஒரு கொள்கையை எடுத்துப்பாங்க, வேணாம்னா விட்டுருவாங்க, வேணும்னா உமன் கடை தூக்கிப்பாங்க, வேணாம்னா பெண்ணுரிமை பேசுவாங்க. பார்வதி ஒரு சுயநலவாதி, அவ்வளவுதான். இங்க அவங்க பேசுனது ரொம்ப தப்பு. அது மட்டும் தான் என்னுடைய ஒரே. அடுத்து நான் சொன்னதை அப்படியே பார்வதி அவங்க வாயிலே சொல்லிட்டாங்க. அவங்க பேசுனது தப்பு, அதை மட்டும் தான் நான் ஒரு இதுவா பார்ப்பேன். என்கிட்ட வந்தாங்கன்னா நான் அதை அப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்குது. இதைத்தான் இவ்வளவு நேரம் நானும் சொன்னேன். எப்படி ஒரு அந்த ஒரு ரவுடிசம் மாதிரி பண்ணுது பாத்தீங்களா. என்கிட்ட வச்சுக்கிட்டா நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு. இது ஒரு பியூர் வன்மம், அவ்வளவுதான். இப்போ ஒரு பழிவாங்கல். என்கிட்ட வந்தாங்கன்னா அதை நான் அப்படிதான் பண்ணுவேன். அன்னைய எதிர்த்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு பொண்ணாவே இருந்தாலும் அவங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திடுவாங்க. அப்புறம் சோசியல் மீடியால போய் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, பெண்கள்னா யாருன்னு தெரியுமான்னு பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் அரோரா வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அதையும் கேட்டுட்டு புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிக்கும் நான் கனவா கண்டேன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்திலேயே பார்வதியும் தூங்கி விழுந்து அவுட் ஆயிட்டாங்களா. கடைசியில டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் ஆரம்பிச்சு வச்ச அதே அரோரா சுபியே அந்த கடைசி டாஸ்கையும் முடிச்சு வச்சுட்டாங்க. இங்க பார்வதி வேகமா வீட்டுக்குள்ள போச்சு பாருங்க. அதை அங்கேயே பார்த்த சாண்ட்ரா அதுக்கே பயந்து அடிச்சுட்டு பாத்ரூமுக்குள்ள ஓடுறாங்க. அதுவும் அப்ப போன சாண்ட்ரா வெளியில மார்னிங் சாங் போட்டு இவங்களுக்கு ஸ்கோர் போர்டுலாம் இது பண்ணி இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அரோரா வந்து கூப்பிடுற வரைக்கும் வெளியே வரல. அரோரா வந்து அவங்களுக்கு ஆதல் சொல்லி கூப்பிடுறாங்க, வெளியே வாங்க, யாரும் இல்ல, நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா பாரு பாரு வந்தோம் அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றாங்க. இவங்களும் ஒண்ணும் இல்ல, யாரும் இல்ல, அவ வெளியே தான் இருக்கா, இங்க யாரும் உங்களை எதுவும் பண்ணிட மாட்டாங்க, நாங்க இருக்கோம், நம்ம டீம் இருக்கு, அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்வதெல்லாம் உண்மை. லட்சுமி ராமகிருஷ்ணன் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கும் டீம் இருக்காங்க. நெக்ஸ்ட் அங்க வெளியே பார்த்தா நைட்டு விக்ரம் பேசுனதுக்கு கமருதீன் திரும்பவும் வந்து சண்டைக்கு போறாப்ல. ஏய் விக்ரமே, ஷோன்னு பாக்குறேன், எல்லாம் வாயில உடச்சிரும் உடனே சொல்றோம் அப்படிங்கிறாப்ல. இவரு வாடா வந்து உடறா அப்படிங்கிறாப்ல. உடனே சேரை எட்டி ஊத்துட்டு வேகமா போய் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு ஏன்டா பேசுறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. அடுத்ததா சபரி வந்தா அவர்கிட்டையும் சண்டைக்கு போறாப்ல. இங்க பாரு, நீ இறங்குவேனே எனக்கு தெரியாது, ஆனா அதுக்காக என்ன டிராமா பண்றியா, என்ன பெர்ஃபார்மன்ஸ் கத்துறாப்ல. அவங்க நீ காமருதுன்னு சொன்னாங்க, எனக்கு அது பிடிக்கலடா அப்படின்னாப்ல. சபரி கேட்கிறாரு, அப்ப அது மட்டும் தான் நீ பேசுனியா, அதுக்கப்புறம் நீ பேசவே இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாப்ல. நெக்ஸ்ட் கேக்குறாங்க, பேச்சு அதனடா போய்கிட்டு இருந்தது, எதுக்குடா அப்படி கீழே தள்ளி விட்டீங்க அப்படின்னு கேட்டா, என்னாலாம் முடியாதுடா, அமைதியா இருக்க முடியாதுடா அப்படிங்கிறாப்ல. எதுக்குடா எட்டி மிதிச்சிங்கன்னு கேட்டா உடனே பாரு வந்துட்டாங்க. அதுக்கு பேரு எட்டி மிதிக்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு உடனே சபரி வந்துட்டாப்ல. சரி, அவங்க தான் கீழே விழுந்துட்டாங்கல்ல, அவங்க தொடையில டோர் இருக்குன்னு தெரிஞ்சு எதுக்கு அப்படி போட்டு இழுத்து அப்படின்னு கேட்டா உடனே பதில் சொல்ல பாயிண்ட் இல்லைன்னு உடனே அவ்வளவுதான்.
அவ்வளவுதான் நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவர் கடுப்பாயிட்டாப்ல, இந்த ஆரம்பிச்சிட்டாடான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. பேசுறதுக்கு பாயிண்ட் இல்ல பேசுறதுக்கு துப்பு இல்லன்னா இப்படி எதையாவது பேசி அடுத்தவனை இது பண்ண வேண்டியது. அதுக்கப்புறமா கமருதீன் வந்து விக்ரம் நீ எல்லாம் கேவலமானவன்டா சொல்லி தூணு துப்பிட்டாப்ல. அவளும் சரி துப்பிட்டுல கிளம்புறான்னு சொன்னா மறுபடியும் வந்தாரா. விக்ரம் வந்து டேய் போடா ஏன்டா அப்படின்னு சொன்னா மச்சான் நீ எல்லாம் பேசாதாடான்னு சொல்ல அவர் கடுப்பாயிட்டாரு. ஏன் பேசக்கூடாது, என்ன எப்படி நீ பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன்னா பார்வதி நடுவுல வந்து நீ எல்லாம் பேசாதன்னு சொல்ல அவர் கடுப்பாயிட்டாப்ல. நீ பேசாதன்னு சொன்னா அவர் அடிச்சிருச்சு. இவர் கையில வச்சிருந்த காபி கப்பை தட்டி விட்டாப்லையா, எகிரிக்கிட்டு போது அவருக்கு சண்டைக்கு. எல்லாரும் இதை தடுத்து விடுறாங்க. கம்முன்னு நின்னுட்டு டக்குன்னு யோசிச்சுட்டு திரும்பவும் வாண்டடா போய் இந்த பிரச்சனையை அப்படியே நம்ம பக்கமா ட்விஸ்ட் பண்ணி வினோத் மேல திருப்பணும்ன்றதுக்காக வாண்டடா போய் வினோத் அடிக்க போகுது. அது பச்சையா தெரியுது. நெக்ஸ்ட் வினோத் துப்பிட்டு போயிட்டாப்ல பார்வதியா நீ எல்லாம் பேசவே கூடாது, அவ்வளவுதான் உனக்கு, நீ தாண்டி காரணம், நீ கலகக்காரி, நீ தாண்டி அவனை மூட்டி விட்டு இந்த நிலைமையை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க அப்படிங்கிறாரு. அப்பயுமே இந்த மக்குன்னு நிரூபிக்காப்ல அப்படிலாம் இல்லடா அப்படிங்கிறாப்ல. ஆனா வினோத் நல்லா கேட்டாப்ல, அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணதே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை பார்த்தே சி நீ எல்லாம் கேவலமானவன்டா, அவ பேச்ச கேட்டு உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டேடா அப்படிங்கிறாரு. அப்பயுமே வந்து மச்சான் அப்படிலாம் இல்லடா அப்படின்னு இருக்காப்ல. இப்படி ஒரு முட்டாள இப்படி ஒரு அடிமைய திருத்த முடியுமா சொல்லுங்க? பொம்பளை சோக்கு அப்படி கண்ணை மறைக்குது. வினோத் வச்சு செஞ்சு விட்டாப்ல பார்வதி சி நீ எல்லாம் பேசாத அப்படிங்கிறாப்ல. அடுத்து கமருதீன் டேய் திரும்ப உன்னை மூட்டி விட்டு தேவையில்லாம உன்னை பண்ணி விட்டாடா அப்படிங்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் திட்டவும் செய்யறாப்ல, நான் என்னடா பண்ண உனக்கு, நான் உன்னை என்னைக்காவது பின்னாடி பேசியிருப்பேனா, அவன் நீதான் பண்ணங்கிறா. தப்புடாது, ஒரு தப்பு பண்ணா கேட்கதான்டா செய்வாங்க. கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணை எட்டி கீழே ஊத்துறீங்கடா, அந்த பொண்ணு கீழே உழுகுறான்னு அழுகுறாப்ல. அப்பயுமே கமருதீன் டேய் மச்சான் அந்த மொமெண்ட்ல நடந்துச்சுடா அப்படிங்கிறாப்ல. ஆனா வினோத் உடல டேய் அவங்க ரெண்டு பேரும் தான் லேடிஸ், ஆனா நீ எதுக்குடா உள்ள போயிட்டு நீ அவ்வளவு ஃபோர்ஸா கொடுத்து நீ தள்ளி விடல அப்படிங்கிறாரு. இப்ப எல்லாத்தையுமே ஃப்ரெண்டுங்கிற உரிமையில அவ்வளவு கோவப்பட்டு எல்லாம் கேட்கதான் செய்யறாரு. இதைத்தான் நேத்திக்கு நான் சொன்னேன், அதுக்கு உங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது நான் எந்த ஆங்கில பேசுறேன்னு. இதெல்லாம் நேத்திக்கு அவர் செஞ்சிருந்தாருன்னா இதெல்லாம் நடக்காம தவிர்த்திருக்கலாம்ல. இதே உரிமையோட ஃப்ரெண்ட பேசாதரான்னு அடிச்சாங்கன்னே பேசியிருந்தாலோ இல்ல அவர் அப்படி தள்ளி விடும் போதோ நிப்பாட்டுறான்னு கத்தி பேசியிருந்தாலோ இது நடந்திருக்காதுல. இப்ப இவர் இவ்வளவு கோபப்பட்டு பேசுறதுனால என்ன கிடைச்சிட போகுது? சாண்ட்ராவுக்கு நடந்தது இல்லைன்னு ஆயிடுமா, இல்ல இவங்களுக்கு ரெட் கார்டு கிடைக்காம போயிட போகுதா? இத சொன்னா என்ன ஆங்கில பேசுறேனே உங்களுக்கு புரியாம நீங்க முட்டு கொடுத்துட்டு வரீங்க. நெக்ஸ்ட் சனிக்கிழமை எபிசோட ஸ்டார்ட் பண்ணா விஜய் சேதுபதி வர்றதுக்கு முன்னாடி இதுங்க ரெண்டு தனியா போய் நின்னுகிட்டு மதுரைக்கு போகாதடி பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்குதுங்க ரெண்டு பேரும். எந்த ஒரு பயமும் இல்ல, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்ல. இப்படி எல்லாம் இருந்தா எவனுக்காவது மன்னிக்கிறதுக்கு மனசு வருமா? இப்படிதான் மைக்கு மேட்டர்லயுமே எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம இருந்துச்சுங்க. அதை பார்க்கும்போது ஆடுங்க, நீங்க ஆடுற கடைசி ஆட்டம் இதுதாங்கிற மாதிரி தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி வந்ததுமே இவ்வளவு நேரமா அந்த காருக்குள்ள நடந்த கதையத்தான் நாங்க எல்லாரும் பார்த்தோம். எங்களுக்கே அதை பார்க்கும்போது அவ்வளவு படபடப்பா இருந்துச்சு, பயமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஆரி ஓகே அப்படின்னாப்ல. அவங்க ஓகேன்னு சொன்னதும் பார்வதி கமருதீன் சாண்ட்ராவை தவிர மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு அங்க எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா சபரி வந்து சார் ஒரு கேமுக்காக இவ்வளவு தூரம் போகணுமான்னு தெரியல, அப்படி பண்ணி தான் ஒரு கேம்ல வின் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் அவங்க நிலையிலேயே இல்ல, காரை விட்டு காலு வெளியே பட்டாலே அவுட் அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறமுமே அவங்களுக்கு அது தோணவே இல்லை. சாண்ட்ராவை வந்து டாக்டர் கிட்ட பாக்குற கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமே பார்வதி சொன்னது அதான் மெடிக்கல் டீம் இருக்காங்கல்ல பாத்துப்பாங்கன்னு சொல்றா. எனக்கு அது ஒரு மாதிரி எங்களுக்கு இங்க எதுவுமே ஆகாதுன்னு தெரியும், அதுக்காக என்ன வேணா பண்ணலாமா, இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் எல்லாம் கூட போக முடியுமான்னு தெரியல அப்படிங்கிறாரு. அதுக்காக என்ன வேணா பண்ணலாமா, இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகணுமாங்கிறது வந்து போக முடியும், அதை தான் நமக்காக செஞ்சு காமிச்சிருக்காங்க பார்வதி. நம்மள ஒருத்தங்க பகைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள என்ன வேணா செய்யலாம்னு செஞ்சு காமிச்சிருக்காங்க. சபரி பார்வதியை இடிச்சப்ப கூட தான் மெடிக்கல் டீம் இருந்தாங்க, அப்புறம் எதுக்கு அதை இவ்வளவு நாள் வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க? என்ன சொல்ல கேமுக்கு இவ்வளவு தூரம் போகணுமான்னு தெரியல, அப்படி பண்ணி தான் ஜெயிக்கணுங்கிற அவசியமும் இல்ல. அடுத்தது அரோரா வந்து சொல்றாங்க சார் இந்த கேமே வந்து யார் தூங்காம எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எவ்வளவு நேரம் இருக்காங்க அப்படிங்கறதா சார், ஆனா அதுல இப்படி புஷ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அதை விட எல்லாத்தையுமே பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் காருக்குள்ள வச்சு பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, விளையாடிக்கிறாங்க. இதெல்லாம் தான் சார் ரொம்ப ட்ராமடைசிங்காவே இருந்துச்சு. ஏதோ ஒரு மொமெண்ட்ல பண்ணிட்டாங்க, ஆனா அதுக்கு அப்புறமுமே அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு கில்ட்டே இல்ல. இதெல்லாம் மெடிக்கல் டீம் செக் பண்ணி தானே இவங்களெல்லாம் உள்ள அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பிக்ஸ் வந்ததை வந்து சொல்லி சிரிக்கிறாங்க, அவங்க இப்படி எல்லாம் பண்ணதை வந்து மார்க் பண்ணி சிரிக்கிறாங்க சார் அப்படின்றாங்க. பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, விளையாடிக்கிறாங்க. எனக்கு நேற்றுக்கு சாண்ட்ரா பண்ணதெல்லாம் நடிப்பா இல்லையா அப்படிங்கிறதுக்குள்ளேயே நான் போகலைங்க.
அது நடிப்பாவே இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் பண்ணது இருக்குது பாத்தீங்களா, அதுவே முதல்ல தப்பு தான். அதுக்கே ரெட் கார்டு கொடுக்கணும். அதுக்கு இவங்களுக்கு பிக்ஸ் வரணும்னு இல்ல, இவங்களுக்கு பயந்து நடுங்கணும்னு இல்ல. வெளியில வந்து நடிச்சு காட்டுறாங்க, ஆறு சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே சொல்லி முடிச்சதும் சரி சாண்ட்ராவை தள்ளுனதை பத்தி எல்லாம் சொன்னீங்கல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி வார்த்தைகள்லாம் அவ்வளோ தரம் தாழ்ந்துலாம் போய்கிட்டு இருந்தது. அதை எப்படி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க? அது எப்படி உங்களால முடிஞ்சது? ஆல்ரெடி நான் திவ்யாவுக்கு நடந்தப்பவே நான் சொன்னேன்ல, அப்புறமும் எப்படி இப்படி இருந்தீங்க? அவங்க 2 பேரோட சத்தம் தான் அதிகமா கேட்டுட்டே இருக்க தவிர உங்க யாரோட சத்தமுமே கேட்கவே இல்லையா அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தைகள் கீழ்த்தரமாலாம் போகும்போது உங்களால எப்படி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து முடிஞ்சது? ஆனா கேட்டுச்சு, ஒரே ஒருத்தரோட சத்தம் கேட்டுச்சு. சபரி கேட்டாப்ல. சபரி கேட்டதுக்கு அப்புறமா வினோத் வந்து கேட்டாப்ல. கேட்டுட்டு அவரும் கம்முன்னு ஆயிட்டாரு. அடுத்து திவ்யா வந்து கேட்டாங்க, அவங்களும் பார்வதி வந்து பேசின உடனே அவங்களும் கம்முன்னு ஆயிட்டாங்க. அரோரா சுபிக்ஷா வாயே திறக்கல, விக்ரம் ஆள விடுங்கடான்னு ஓடிட்டாப்ல. சாண்ட்ராவுக்கு அப்படி ஆனதுக்கு அப்புறமா கத்துன விக்ரமோ இல்ல வினோத்தோ இல்ல திவ்யாவோ அப்பவே கேட்டிருந்தாங்கன்னா இது நடக்காம தடுத்திருக்கலாம். 2 பேரோட சத்தம் கேட்கற அளவுக்கு உங்க யாருடைய சத்தமும் அப்படி ஒண்ணு கேட்கவே இல்லையே. நெக்ஸ்ட் நான் சொன்னதான் விஜய் சேதுபதியும் சொல்றாப்ல, நீங்க எல்லாம் பேசுனீங்க ஆனா அது நிக்கலை அப்படிங்கிறாப்ல. ஏன்னா நேத்துக்கு அப்படிதான் சும்மா ஒரு பேருக்கு வந்து சொன்னாங்களே தவிர அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசி நிப்பாட்டவே இல்ல. சோ நானும் எந்த ஆங்கிள் பேசுறேங்கிறத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்கடா. நீங்க எல்லாம் பேசுனீங்க ஆனா அது நிக்கலையே. அடுத்ததா பார்வதி கம்பர்கிட்ட கேட்டாப்ல, நீங்க சொல்லுங்களேன், இந்த மன்னிப்பு சாரி தப்பு தான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, அது இல்லாம வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா பார்வதி வந்து சார் விக்ரம் தான் சார் ஃபர்ஸ்ட் பேசுனதே, ஏன்டா இங்கேயும் அவங்க ரொமான்ஸை விட மாட்டீங்கன்னு சொன்னாரு, அதுவே நாங்க கடுப்பாகி தான் சார் இருந்தோம். அடுத்து சாண்ட்ரா வந்துகிட்டு அவங்க அதை வச்சுதானே இங்க சர்வே பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்ல உடனே விஜய் சேதுபதி கேட்டாப்ல, ஏமா அவங்க எல்லாம் பேசுனது இருக்கட்டும், நீங்க 2 பேரும் மோர் தென் ஃப்ரெண்டுன்னு ஒன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டப்ப பேசிக்கிட்டதை விடவா இது அதிகமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா ஆமா சாருங்கிறாங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நீங்க வெளியே பேசிக்கிட்டதை விட அதிகமா இருந்துச்சு. ஆமா சார். 2 பேரும் என்னென்ன பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. அப்படி இல்லைன்னாலுமே அது ஒரு ஷோ, அங்க அவளை கேமரா இருக்கு, அவங்க சொல்லலன்னா நமக்கெல்லாம் தெரியாதா என்ன? அததான் விஜய் சேதுபதியும் கேட்கிறாரு, நீங்க உங்களோட மோர் தென் ஃப்ரெண்டை பத்தி நீங்க பேசின வார்த்தைகளை விடவா நீங்க யூஸ் பண்ண வார்த்தைகளை விடவா விக்ரம் யூஸ் பண்ணது அதிகமா போயிருச்சு அப்படின்னு கேட்டா, நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் நான் நியாயப்படுத்தல விரும்பல சார்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க பேசினதை விட அவங்க அதிகமா பேசல, அவங்க பழியும் போடல. முதல்ல இது பழியே கிடையாது. அவர் வெளியே வந்து பார்த்தாருன்னா நீங்க யார்கிட்டலாம் அவரை பத்தி என்னெல்லாம் பேசுனீங்கன்னு கமருதிக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஆமா சார்ன்றாங்க, ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறாங்க. வெளியே வந்து கமருதின்னு பார்த்தா தெரியும் நீங்க யாருக்கிட்டலாம் என்ன பேசி வச்சிருக்கீங்கன்னு. அதுதான் உண்மை. பார்வதி எல்லாம் உண்மையான ஆளுன்னு நம்பிட்டு அப்படிலாம் இல்லடா நானும் தாண்டா கூட சேர்ந்து பண்ணேன்னு விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காருல்ல, வெளியே போன அடுத்த நிமிஷமே அசால்ட்டா யாரா நீன்னு கேட்டுட்டு அவங்ககிட்ட காசு இருக்கு, அவங்க பாட்டுக்கு தாய்லாந்து கிளம்பி ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு போயிருவாங்க. இவர் மெரினா பீச்சில் உட்காந்து சுண்டல் திங்க வேண்டியதான். அதனால இந்த ட்ரிகர் பண்ற வார்த்தைங்கிறது அங்க அது தேவையில்லாது. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி வேற ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னா, இதுக்கு பிறகு நான் அவங்க கிட்ட பர்சனலா ஷேர் பண்ண ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க சார்னு சொல்ல, ஏமா உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை நீங்க தனியா அனுபவிங்கம்மா, ஊர் உலகமே பார்த்த ஒரு விஷயம் கமருதினுக்கு தெரியாம போயிடுமா என்ன? சாண்ட்ரா சொல்லலன்னா ஊர் உலகத்துக்கு அது தெரியாதா அப்படின்னு கேட்டா, சார் அதை பத்தி காருக்குள்ள வச்சு எல்லாரும் முன்னாடி சொல்லும் போது எனக்கு தெரியல சார், அது ஒரு மாதிரி பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு சார் அப்படின்றாங்க. எனக்கு இது புரியலங்க. பண்ண ஒரு விஷயத்த ஊர் உலகமே கேமரால பார்த்த ஒரு விஷயத்த காருக்குள்ள வச்சு சொன்னா என்ன, எங்க வச்சு சொன்னா என்ன, அதுல ஹிட் ஆகிறதுக்கு என்னதான் இருக்கு? இதுல என்ன லாஜிக் இருக்குதுன்னு எனக்கு புரியலையே. காருக்குள்ள இருக்கும்போது அது சொல்லும்போது தெரியல சார், பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு கேள்வி கேட்டாப்ல, அவர் அவங்கள அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கும்போது குழந்தைங்களெல்லாம் இழுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை தட்டி கேட்டீங்களா? கூட சேர்ந்து என்கரேஜ் தானே பண்ணீங்க. அவங்கள போய் கேளுங்க தானே எல்லார்ட்டையும் சொன்னீங்க. அவர் அப்படி எல்லாம் பேசும்போது கமருதனோட கேரக்டர் ஸ்பாயில் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா பாரு அப்படின்னு கேட்டா வினோத் அப்படியே தொடையை தட்டுறாப்ல, அதை தாடா நானும் சொன்னேன் அப்படின்னு. அப்பயுமே பார்வதி வந்துட்டு சார் நான் நுப்பாட்டி இருக்கணும் சார், நான் இன்னும் ஸ்ட்ராங்காவே அதை நுப்பாட்டி இருக்கணும் சார் அப்படின்றாங்க. கமருதனோட கேரக்டர் ஸ்பாயில் ஆகுது இருக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாது பாரு. ஏங்க இதெல்லாம் வந்து பச்சை நடிப்பு. இதெல்லாம் எவன் வாழ்க்கை எப்படி போனா நமக்கு என்ன, நமக்கு நம்மளோட வன்மத்தை தீர்த்துக்கணும் அவ்வளவுதான். அதுல ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டாலும் கவலை இல்ல, நம்ம மோர் தென் ஃப்ரெண்டோட லைஃபே போனாலும் கவலை இல்ல. அத விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு, உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னு அதை சப்போர்ட் பண்ணிட்டீங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு. நான் நிப்பாட்டி இருக்கணும் சார், நான் இன்னும் ஸ்ட்ராங்காவே நிப்பாட்டி இருக்கணும் சார். நெக்ஸ்ட் கமருதிட்ட கேக்குறாப்ல, எப்படி உங்களால இப்படி எல்லாம் முடிஞ்சுது, இல்ல எப்படி முடிஞ்சுது அப்படின்னு கேட்டா, சார் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். நாப்லையா என்னப்பா பண்ண போற, என்ன பண்ண போற, எதுக்கு காரி துப்புறேன்னு சொன்னேன்னு சொல்ல போறியா, எதுக்கு செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன்னு சொல்ல போறியா, எப்படி நீங்க புள்ள பத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரிதான் நானும் புள்ள பத்துக்க போறேன்னு சொன்னீங்களே அதை சொல்ல போறியா, எதை நியாயப்படுத்த போறீங்க அப்படின்னு கேட்டா, சார் அதுக்கு முந்தா நேத்து இந்த கில்லர் காயின் டாஸ்க் அப்படின்னு சொல்ல, ஐயோ வேற ட்ரை பண்ணுங்க, வேற ஒண்ணு ட்ரை பண்ணுங்க. அதுல நீங்களே சபரியை போட்டு அமுக்குனீங்கல்ல, அதுக்கு தனியா அவர்கிட்ட போய் ஒரு மன்னிப்பு வேற கேட்டுப்பீங்க. அப்படின்னா நீங்க எல்லாருமே அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்ல எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்னாங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப வேற பதில் சொல்லுங்க.
வேற ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நீங்க பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுப்பீங்க, ஏன் எல்லாரும் ஒரு மன்னிப்பு கேளுங்க. இதுதான் கரெக்ட். இவர் மட்டும் செஞ்சுட்டு இவர் போய் மன்னிப்பு கேட்டுவாராம், அதனால அதை மட்டும் விட்டுறணுமா? ஆனா மத்தவங்க எல்லாம் பண்ணாங்கல்ல, அதனால நானும் பண்ணேன், உங்களுக்கு எல்லாம் கேட்கறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவாராம். இப்ப அவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க, இப்ப அவங்க பண்ணதும் இல்லன்னு ஆகி போச்சு. அப்ப இவர் மட்டும்தான் இப்ப புதுசா பண்ணிருக்காருன்னு எடுத்துக்க முடியுமா? முடிஞ்சிச்சு. இப்ப பதில் சொல்லுங்க, வேற பதில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு பதில் சொல்றாப்ல, சார் நான் அதெல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார், அதை ஓப்பனா போட்டு உடைச்ச உடனே எனக்கு அவங்கள பாக்குறதுக்கே அசிங்கமா ஃபீல் ஆச்சு சார் சொல்ல. என்னங்க ஓப்பனா சொன்னாங்க? எல்லாமே ஓப்பனா தான் நாங்க நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னா, சாரி இவங்க சொன்னாங்கன்றதே எனக்கு தெரியாது சார், அதான் அவங்களே ஒரு அசம்ஷன்ல சொல்றாங்களோன்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் இதுல ஒரு லைஃப் இன்வால்வ் ஆயிருக்கு, எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமம் பண்ணிட்டு இருக்கேன்னு மூஞ்சுக்கு நேரா சொல்லும் போது என்னால தாங்கிக்க முடியல சார் அப்படிங்கிறாப்ல. அசம்ஷன் பண்ணிட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு லைஃப் இன்வால்வ் ஆயிருக்கு, ஒரு டிக்னிட்டி இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு. உங்க யாருக்காவது இந்த ஆளு பேசுறதுல ஏதாவது அறிவோட பேசுற மாதிரி இருக்குதாங்க? ஒருத்தன் நடு ரோட்ல நின்னு அறகுறையா டான்ஸ் ஆடி அதை எவராவது சொல்லிட்டான்னா, இவன் சொல்லிட்டான் அதனால எனக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சு, என் டிக்னிட்டி போச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தானே இருக்கு. இதெல்லாம் அவர் பண்ணும் போது போகாத டிக்னிட்டி அவங்க சொல்லும் போது மட்டும் எப்படி போச்சுன்னு தாங்க எனக்கு புரியல. காமம் பண்ணிட்டு இருக்கேன்னு மூஞ்சுக்கு நேரா சொல்லிட்டோன்னே என்னால தாங்கிக்க முடியல சார். அப்படின்னா அவ்வளவு தூரம் டிக்னிட்டி மரியாதை பத்தி பேசுறாளு அதை செஞ்சிருக்க கூடாது. இந்த ரெண்டு பேருமே அப்படித்தான், அவங்க செய்யறதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா அதை சொல்றதுதான் தப்புன்னு தான் பேசுவாங்க. என்ன நினைச்சு உள்ள வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து இதுல பார்வதி வேற அவங்க ஸ்போர்ட்டிவா தான் சார் இருந்தாங்க, அவங்க டஃப் கொடுத்தாங்க, நாங்க அப்படி புஷ் தான் சார் பண்ணோம், இது முன்னாடியே யோசிச்சது தான் சார் அப்படின்றாங்க. அவர் கடுப்பாயிட்டாப்ல, எல்லாத்தையும் பண்ணிட்டு கொஞ்சம் முன்னாடி கூட டான்ஸ் ஆடிட்டு தானே இருந்தீங்க, அவங்க நடிக்கிறாங்கன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, அப்படி என்னமா எட்டி விட்டுட்டு காரோட அந்த எட்ஜ் எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு தெரியாதா? கார்ல போனதே இல்லையா? அப்படி போட்டு இழுக்கிறீங்க, அவ்வளவு குரூயலா? அதுதாமா எப்படின்னு எனக்கு புரியல அப்படிங்கிறாரு. இவ்வளவு குரூயல் எப்படி பிஹேவ் பண்ண முடிஞ்சது எனக்கு அதான் தெரியல. எனக்கு இதுல புரியாத என்னன்னா, பார்வதியோட அந்த குரூயல், அந்த ரூத்லெஸ், இதெல்லாம் இன்னைக்கு தான் அவர் பாக்குறாரான்னு தான் எனக்கு தெரியல. 90 நாள் அவங்க அப்படித்தானே இருந்தாங்க. எதுல பார்வதியோட மனசாட்சியை அவர் பார்த்துட்டாரு, இல்ல மனசத்தன்மையை பார்த்தாரு? உங்க பிரச்சனைக்கு சாண்ட்ரா உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க முந்தானத்து வரைக்கும். அடுத்து கேக்குறாப்ல, முந்தானத்து வரைக்கும் உங்களுக்கும் கமருதனுக்கும் சண்டை வந்தப்போ உங்களுக்காக ஆறுதலா பேசிக்கிட்டு இருந்த அந்த மனுஷியை தான் இப்படி போட்டு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, சார் நாங்க அது இன்டென்ஷனலாவே பண்ணல சார் அப்படின்றாங்க. அவர் நல்லா கேட்டு விட்டாப்ல, ஏமா நீங்க தானமா சொன்னீங்க நாங்க ஒரு அடல்ட், எங்களுக்கு 30 வயசு ஆயிருச்சுன்னு, அப்ப அதுக்கு பேர் என்னமா அப்படின்னு கேட்டா, சார் நான் புஷிங்க்கு தான் சார் சொன்னேன்னு மூஞ்ச பாவம் போல வச்சுட்டு சொல்லுது. ஆனா திவ்யா இல்ல சார்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் மூஞ்சி டெரரா மாத்திக்கிட்டு நான் பேசிக்கிறேன் அப்படிங்குது. சார் இன்டென்ஷனலா கண்டிப்பா பண்ணவே இல்ல. அப்ப இதெல்லாம் நடிப்பு தானே அத்தனையுமே, அந்த மூஞ்ச வச்சுக்கிறதெல்லாம். அதுவும் இன்டென்ஷனலா பண்ணல அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க என்ன கேனையா என்ன? அள்ளி விட்டுறலாமான்னு கேட்டுட்டு எனக்கு அப்படிலாம் தோணுது, எனக்கு அப்படிலாம் தோணுதுன்னு சொல்லி வன்மத்துல வெறுப்புல புடிச்சு தள்ளி விட்டுட்டு இப்ப இன்டென்ஷனலா பண்ணலையாமா? சொன்னீங்க நீங்க அடல்ட் வளர்ந்துட்டீங்க, 29 வயசு ஆச்சுன்னா அது பேர் என்னமா? அது நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி, நீங்க பண்ணதெல்லாம் பேசி சமாளிக்கக்கூடிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொன்னா, சார் நான் இந்த ஷோல இருக்கக்கூடிய ஆளே கிடையாது சார்னு அவங்களே சொல்றாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் அப்படி கத்துறாங்க, அவங்களுக்கே தெரியுதுல ஷோல இருக்கக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு. இதத்தான் நாங்களும் சொன்னோம், ஆனா 90 நாளா கொண்டு வந்துட்டாங்க. கம்ப்ளீட்லி இந்த ஷோல இருக்கக்கூடிய ஆள் கிடையாது சார். ஃபைனலா விஜய் சேதுபதி, கமருதனே இப்ப நீங்க பண்ணதுக்கு மட்டும் உங்க அக்கா என்ன உங்களை பாராட்டுவாங்களா? சூப்பரா செருப்பால் அடிச்ச மாதிரி பேசணுடான்னு சொல்லுவாங்களா? இல்ல பார்வதி வீட்டுக்கு போனதும் அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துவாங்க, நீ ஒரு பொண்ணை இடிச்சு தள்ளி விட்டு கீழே விழுந்திருக்கும் போது நல்லா இழுத்தியலன்னு பாராட்டுவாங்க, உங்க அக்காவும் நல்லா பாராட்டுவாங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்க 2 பேரும் போங்கன்னு ரெட் கார்டை காமிச்சிட்டாப்ல. எல்லாரும் கத்துறாங்க, வீட்டுக்குள்ளே விசில் பறக்குது, ஆடியன்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. உங்க அக்கா பாராட்டுவாங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்க 2 பேரும் போலாம். ஆனா எனக்கு இந்த ரெட் கார்டு கொடுத்ததுல ஒரு விமர்சனம் இருக்குதுங்க. நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன், இவங்க 2 பேர்த்துக்குமே ரெட் கார்டு கொடுத்தது 100% டிசர்விங் ஆன விஷயம் தான், அதை நான் சொல்லிடுறேன். ஆனா எப்போ இல்ல எப்போன்னு கேட்கிறேன். ஏன் 105வது நாள் கொடுக்க வேண்டியதானே? கையோட சீசனையும் முடிச்சுட்டு அப்படியே போயிருப்பாங்கல்ல. 90 நாளா அவங்க இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு டைம் ரெட் கார்டு கொடுக்க சொல்லி கேட்டிருப்போம், கத்தி இருப்போம், கதறி இருப்போம், அப்பெல்லாம் கொடுக்காம இப்ப 90வது நாள்ல கொடுத்தா இதனால அவங்களுக்கு என்ன லாஸ் ஆக போகுது? அதான் சீசன் ஃபுல்லா அவங்க இருந்துட்டாங்களே, ஒரே ஒரு பேரு, இவங்க 2 பேரும் ரெட் கார்டு வாங்கி தான் வெளியே போனாங்கன்ற ஒரு ஹிஸ்டரியில இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி இப்ப கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு நடந்துருச்சு அப்படிங்கறதுனால இப்ப மட்டும் கொடுக்கறாரா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் பார்வதி எவ்வளவு பேரை மென்டல் அபியூஸ் பண்ணிருக்காங்க.
கமருதீன் எவ்வளவு பேரை வெர்பல் அபியூஸ் பண்ணிருக்காப்ல. திவ்யா, ஆதிரை, துஷார், எஃப்ஜே அப்படின்னு அதெல்லாம் பெருசா தெரியலையா? என்ன சொல்றது, இது என்னோட விமர்சன மக்களே, அவ்வளவுதான். ஆனா ரெட் கார்டு கொடுத்தது இவங்க 2 பேருக்கும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி போனதுமே திவ்யா கேக்குறாங்க, நான் அப்பவே சொன்னல கமருதீன், நான் அப்பவே சொன்னல, அவ வார்த்தையை விட்டு நல்லா உன்னைய தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கா, உன் கெரியர் முக்கியம், நீ பாத்துக்க, நான் சொன்னனா இல்லையா அப்படின்றாங்க. சபரி வந்து சொல்றாப்ல, நீ வெளியே போய் பாரு, அவ என்னெல்லாம் உன்னைய பத்தி சொல்லியிருக்கா நீ பாரு அப்படிங்கிறாங்க. திவ்யா ஒரு பக்கம் மாஸ் காட்டுறாங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், என்னைய பார்த்து நீ முறைக்கிற அப்படிங்க. அவங்க பதிலுக்கு பார்வதி பேச வந்துச்சு பாருங்க, வெளியே போ, நீ முதல்ல நீ எல்லாம் பேசவே கூடாது, வெளியே போ அப்படின்றாங்க. கெரியர் முக்கியம் பாத்துக்கோன்னு சொன்னேனா இல்லையா? ரெட் கார்டு வாங்கிட்டுலாம் பேச முடியுமா? இப்ப அது திவ்யா அவங்களோட வீடு ஆகி போச்சு, வெளியே ஓன்னு அசிங்கப்படுத்துறாங்க. நான் அவர்கிட்ட பேசும்போது நீ என்ன பார்த்து முறைக்கிறது? முதல்ல நெக்ஸ்ட் வினோத்துமே வந்து சொல்றாப்ல, உன்னைய தூண்டி விட்டு உன்னை இந்த நிலைமைக்கு வந்து நிக்க வச்சதுக்கு சத்தியமா அவதான்டா காரணம் அப்படிங்கிறாப்ல. ஆனா அதுக்கு பார்வதி மட்டும் காரணம் இல்ல, அவரோட ஃப்ரெண்டு போத்தனு தான் காரணம். அவங்க அக்கா கூட வந்து அந்த ஆளுக்கு நல்ல விதமா சொல்லிட்டு போனாங்க. ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்து உண்மையிலேயே இந்த சீசனோட கேம் சேஞ்சர்னா போத்தன் தான். ஒட்டுமொத்த கேமையும் அப்படியே திருப்பி விட்டு இப்ப ரெட் கார்டு வாங்குற நிலைமைக்கு விட்டாப்ல. இதுல வேற வினோத்துக்கும் அப்படி ஒரு அட்வைஸ போட்டு தான் அந்த ஆளு இவ்வளவு நாளா வந்துகிட்டு 2 வாரமா கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்தாரு. இனிமே வினோத்தாச்சும் கொஞ்சம் நல்லபடியா இருப்பாப்ல. இந்த அளவுக்கு நிக்க வச்சது காரணமா? அதுக்கப்புறமா வினோத்லாம் வந்து அழுவுறாப்ல, அவ பேச்ச கேட்டு இப்படி வாழ்க்கையை அழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதவு திறந்துருச்சா, உடனே விக்ரம் வந்துட்டு கதவு திறந்துச்சு கிளம்புங்க அப்படிங்கிறாப்ல. இதாண்டா சாக்குன்னு ரொம்ப தான் அசிங்கப்படுத்துறாங்க. கதவு திறந்துருச்சு கிளம்பலாம். சபரி சொல்றாப்ல, நீ தானடா சொன்ன, அம்மா சொன்னாங்க கோவம் அழிச்சிரும்னு, அதாண்டா நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா இப்ப மட்டும் கமருதீன் கம்முன்னு நிக்கிறாப்ல. எல்லாருமே கமருதீனை தான் திட்டுறாங்க, நீ அவளால தாண்டா கெட்டு போயிட்ட அப்படின்னு. அம்மா சொன்னாங்க கோவம் அழிச்சிருன்னு சொல்லிட்டு, அதான் நடந்திருக்கு. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு கம்முன்னு கிளம்ப வேண்டியதானே. இப்ப வந்து மேடம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சாண்ட்ரா வேற பயந்து நடுங்கி அரோராக்கு பின்னாடி ஒளியறாங்க. பாரதி என்னடான்னா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சாண்ட்ரா, அதுக்கு என்னைய மன்னிச்சிரு, வாழ்க்கையில உன்னை என்னால பார்க்கவே முடியாது, நான் பண்ண தப்புக்காக தான் இப்ப நான் அனுபவிக்கிறேன், நான் பண்ண வேலைகளுக்காகத்தான் இப்ப நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. நான் அந்த பண்ண தப்புக்கு தான் நான் வந்து அனுபவிக்கிறேன். சத்தியமா கிடையாது. பார்வதி பண்ண வேலைகளுக்கெல்லாம் 90வது நாள் ரெட் கார்டு கொடுக்கறதெல்லாம் தண்டனையா என்ன? ஒண்ணுமே இல்ல. வெளியே போன அடுத்த நிமிஷம் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் பார்வதி. அவங்களே சொல்றாங்க, சாரியா ஃபீல் பண்ற மூஞ்ச பாத்தீங்களா, சூப்பரா சாரி கேக்குறாங்கல்ல அப்படின்றாங்க. சாரி ஃபீல் பண்ற மூஞ்சி சூப்பர் சாரி இதெல்லாம். சூப்பர் சாரி. அடுத்ததா உள்ள கமருதீன் அவரோட பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஆனா பார்வதி வெயிட் பண்ணல, அவங்க பாட்டுக்கு வெளியே போயிட்டு கதவு கிட்ட நின்று ஒரு நிமிஷம் திரும்பி நின்றுகிட்டு இருந்தாங்க. வீட்டை பார்த்து பிக் பாஸ் ஏதாவது சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணாங்க போல் இருக்கு. ஆனா அவர் எதுவுமே சொல்லலையா, ஆசிங்கப்பட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு எவிக்ஷன் எவனுக்குமே நடந்தது கிடையாது. ஒருத்தன் கூட அவங்களுக்காக வெளியில வந்து சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வரவே இல்லை. பிக் பாஸ் கூட ஒரு வார்த்தை கூட பேசல. இதுதான் பார்வதி இங்க சம்பாரிச்சுட்டு போறது. அடுத்ததா கமருதீன் வந்து சாண்ட்ராவோட காலில் விழுந்து படுத்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. அதுக்குமே பயந்து நடுங்கி அப்படியே ஒளிகிறாங்க. எனக்கு இதெல்லாம் உண்மையிலேயே ஓவரா தான்டா இருக்கு. அவர் மன்னிப்பு கேட்கறதும் ஓவரா தான் இருக்கு, இவங்க அதுக்கு அப்படி ரியாக்ஷன் பண்றதும் ஓவரா தான் இருக்கு. உண்மையிலேயே டிராமடைஸ் ஆனவன் அவங்க இருக்கும் போதே ரொம்ப ஒரு மாதிரியா தான் இருக்கணும். அதனால அவங்க பக்கத்துல வந்தா மட்டும் பயப்படுறது, தூரமா அவங்க அங்கிட்டு வெளியே போறதெல்லாம் பார்க்கும்போது மட்டும் நார்மலா இப்படி பாக்குறது, ரெட் கார்டு வாங்கிட்டு போறாங்களே அப்படின்னு. இல்ல ஒருவேளை அது நடிப்பு இல்ல அப்படின்னா அவங்களுமே மென்டலி வந்து இதாகி இருக்காங்கல்ல அப்படின்னா அவங்களுமே வெளியே தானப்பா அனுப்பணும். அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தி உள்ளே வச்சுக்க கூடாதுல்ல. ஏன்னா ஆல்ரெடி நந்தினிக்கு அதானே நடந்துச்சு. இவங்க ஒரு எலைட் நந்தினி, அவ்வளவுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் அவர் கிளம்பும் போது மறுபடியும் திவ்யா வந்து, நான் சொல்லலாமான்னு தெரியல, ஆனா நீ வெளியே போய் யாரு கூட வேணா சகவாசம் வச்சுக்கோ, ஆனா வெளியே போனதுமே இதை கட் பண்ணி விட்டுரு அப்படிங்கிறாங்க. உடனே வினோத் இதை நான் 3வது வாரமே சொல்லிட்டேங்கிறாரு. நெக்ஸ்ட் சபரியை கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வினோத்தையும் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு அழுதுகிட்டே வெளியே போறாரு. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி திரும்ப வந்து சாண்ட்ரா கிட்ட, எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சாகணும், நீங்க கமருதீன் கிட்ட இப்பவுமே பண்ணதை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க, நீங்க ஓகேவா இல்லையா, நீங்க கண்டினியூ பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, நான் ஓகே ஆயிட்டேன் சார், நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்றாங்க. கன்ஃபர்மேஷன் வேணும். நான் ஓகே ஆயிட்டேன் சார். ஓகே ஆயிட்டீங்களா? ஓகே. அது எப்படிங்க ஒரு நிமிஷத்துல அவங்க ஓகே ஆயிட்டாங்க? ஒரு மென்டல் டிராமா, அவங்க வெளியே போன அடுத்த நிமிஷமே அது சரியாயிடுமா? அது எப்படி ஆகும்னு எனக்கு புரியலங்க. ஒருவேளை இது இப்படிதான் ஆகுமா? தயவு செஞ்சு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா வேணா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. பண்ண முடியுமா உங்களால? முடியும் சார். குட். நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி வந்து சபரியும் வினோத்தும் அவங்களோட கேமை பத்தி கூட யோசிக்காம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனதுக்காக அவங்க 2 பேரையும் பாராட்டிட்டு, என்னதான் இருந்தாலும் அவங்களை அவ்வளவு தூரம் பேச விட்டு நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தது உங்க எல்லாரும் மேல எனக்கு வருத்தம் தான் சொல்லிட்டு, இருந்தாலும் ஒரு 2 பேர் இந்த ஷோக்கு வந்து அவங்களோட பேரை கெடுத்துட்டு இப்படி போறாங்களேன்னு எனக்கு வருத்தம் தான் அப்படிங்கிறாப்ல. என்ன கேட்டா அவங்க பேரை கெடுத்துட்டுலாம் போகல,
அவங்க யாருன்னு காமிச்சிட்டு போறாங்க, அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் தன்னுடைய பேரை இப்படி கெடுத்துக்கிட்டு போறாங்க. எனக்கு அவங்க 2 பேர் மேலே வருத்தமே இருக்கு. நெக்ஸ்ட் அதோட எபிசோடு முடிஞ்சு போச்சுங்க. அதை சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாப்ல. அப்புறம் இந்த வாரம் 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்றதுனால எவிக்ஷன் இல்ல நினைச்சிடாதீங்க, எவிக்ஷன் இருக்கு. சுபிக்ஷா தான் எவிக்ட் ஆயிருக்காங்க. அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நாளைக்கு இருந்து உங்களை மீட் பண்றேன்.